ஸ்வர்ணபுரியில சுகுமாரன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் எல்லா கலைகளையும் கற்று மிகவும் சிறந்து விளங்கினான். இளம் வயதிலிருந்தே இசை, இலக்கியம், போர்க்கலைகள்னு எல்லா கலைகளையும் அவன் கற்றுக்கொண்டான். அதனால அவன் தன்னை விட உயர்ந்தவன் யாருமே இல்லைன்னு எண்ணி தலைக்கால் தெரியாம துள்ளிட்டு இருந்தான். இதை பார்த்த அவனுடைய தந்தை, உனக்கு மாணிக்கபுரியில் உள்ள மரகதமணி என்பவரை பத்தி தெரியுமா? அவரு உன்னை விட நிறைய படித்தவர்னு பலர் கூற நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னாரு. இதை கேட்ட சுகுமாரன் மரகதமணியை சந்தித்து வாதிடுறதுக்காக மரகதபுரத்துக்கு போனான். அப்ப அவன் மல்லன் என்பவனை சந்தித்தான். மல்லன் சுகுமாரன் கிட்ட, நான் மட்போரில் 4 முறை மரகதமணியை தோற்கடிக்க முயன்ற, ஆனால் முடியல. இப்போ சில புதிய பிடிகளை கற்றிருக்க, முதல்ல நீ மட்போரில் என்ன தோற்கடி பார்க்கலான்னு சொன்னான். சுகுமாரன் மல்லனோடு மட்போர் புரிந்து தோற்று போனான். அதனால அவன் மல்லனிடமிருந்தே புதிய பிடிகளை ஒரு வாரத்தில் கற்று மல்லனோடு மறுபடியும் மட்போர் புரிந்து அவனை தோற்கடித்தான். அப்போது மல்லன் சுகுமாரனை பாராட்டி, நீ இனி மரகதமணியை தோற்கடிக்க முடியும்னு சொன்னான். 4 நாட்களுக்கு அப்புறமா சுகுமாரன் மரகதமணியை தன்னோடு மட்போர் புரிய சவால் விட்டா. மரகதமணி அவனை மிக எளிதில் தோற்கடித்தா. அப்ப மரகதமணி சுகுமாரன் கிட்ட, நீ என்கிட்ட தோற்றாலும் நல்ல பயிற்சி பெற்றவன்னு தெரியுது. நீ என்னுடைய மாணவனாக சிறிது காலம் இருந்தா உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக விளங்கும்னு சொன்னான். ஆனா சுகுமாரனோ, நான் பல கலைகளை கற்றவன், அதனால ஏதாவது ஒரு துறையிலாவது உன்னை நான் தோற்கடிக்க முடியும். அது வரைக்கும் நான் உன்னுடைய சீடனாக இருக்க ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மரகதபுரியில வீரையன்கிறவன் வாட்போரில் சிறந்தவன்னு பெயர் பெற்றவன். ஆனா அண்மையில அவனும் மரகதமணி கிட்ட தோற்று போனவன். அதனால வீரையன் யாராவது ஒரு இளைஞனுக்கு வாட்போர்ல நல்ல பயிற்சி அளித்து மரகதமணியை தோற்கடிக்க செய்ய வேண்டும்னு தீர்மானிச்சான். அவன் சுகுமாரனை பற்றி கேள்விப்பட்டு அவனை வரவழைத்து வாட்போரில் அவனுடைய திறமை என்னன்னு பரீட்சித்து பார்த்தான். அவன் திருப்தி அடைந்து சுகுமாரனுக்கு மேலும் பயிற்சி அளித்து மரகதமணியை எதிர்க்கிறதுக்காக அனுப்புனான். அப்படியும் சுகுமாரன் மரகதமணி கிட்ட தோற்று போனான். இப்படியெல்லாம் நடந்ததை பார்த்து சுகுமாரன் மிகவும் வேதனைப்பட்டான். அவன் தன்னுடைய மனசுல, இதுவரைக்கும் என்னை விட கெட்டிக்காரர்கள் இல்லைன்னே எண்ணி இருந்த, ஆனா இந்த ஊர்ல பல பேர் இருக்காங்களே, மட்போர் வாட்போர் இதுலெல்லாம் அவங்க கிட்ட நல்ல பயிற்சி பெற்ற பின்பு மரகதமணியை என்னால தோற்கடிக்க முடியல, இது அதிசயம்தான்னு நினைச்சா. அவன் கதை போரிலும் வில்வித்தையிலும் மேலும் பயிற்சி பெற்று மரகதமணியோடு போட்டியிட போய் தோற்று போனான். அப்ப அவன் மரகதமணி கிட்ட, இது வரைக்கும் உங்களுடைய சக்தியை அறியாம இருந்தேன், என்ன உங்களுடைய சீடனா ஏத்துக்குங்கன்னு வேண்டுனான். அதை கேட்டு மரகதமணி சிரித்து, நீ மாபெரும் வீரன் என்பதில் சந்தேகமே இல்லதா, ஆனா நீ முன்கூறியபடி என்னை ஏதாவது ஒரு துறையில தோற்கடித்து அந்த துறையில நீ என்ன உன்னுடைய சீடனா ஏத்துக்கொள்ளணும். அப்ப மற்ற துறைகள்ல நான் உன்னை என்னுடைய சீடனா ஏத்துக்குவேன்னு சொன்னான். சுகுமாரனுக்கும் மரகதமணியை ஏதாவது ஒரு துறையில் தோற்கடித்து விட வேண்டும்னு வெறி பிடிச்சிருச்சு. ஆனால் அது எப்படி முடியும்னு யோசித்து ஒரு முடிவும் தோன்றாததால் மனமொடிந்து போய் தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்து அந்த நகர ஒட்டி ஓடுற ஆற்றங்கரைக்கு போனான். அங்கே ஒரு யோகி அவனை பார்த்து அவனுடைய கவலைக்கான காரணத்தை கேட்டாரு. சுகுமாரனும் தன்னுடைய மனவேதனையை கூறவே அவரும், அப்பனே, உன்னுடைய முகத்தில் தனி ஒரு ஒளி வீசுது, நீ வேதாந்த விஷயங்களை ஆழ்ந்து படி, அதில் உன்னை யாருமே வெல்ல முடியாது, மரகதமணி கூட உன்கிட்ட தோற்று போனதா ஒப்புக்கொண்டு விடுவான்னு சொன்னாரு. சுகுமாரன் அது கேட்டு மகிழ்ந்து அந்த யோகியிடமே 6 மாதம் சீடனா இருந்து வேதாந்த விஷயங்களை நன்கு கற்றான். ஒரு நாள் அவன் அந்த யோகி கிட்ட, சுவாமி, வேதாந்தம்ங்கிறது கடல் போன்றது, இப்ப நான் கற்றதை கொண்டு மரகதமணியை கண்டு வர அனுமதி கொடுக்க வேண்டும்னு வேண்டுனான். அவரும் அவனுக்கு ஆசைகள் கூறி அனுப்பி வச்சாரு. சுகுமாரன் நகருக்குள்ள போய் தன் மரகதமணியை சந்திக்க விரும்புவதா சொல்லி அனுப்புனான். மரகதமணிக்கு சுகுமாரன் வேதாந்தத்துல யோகி கிட்ட பயிற்சி பெற்று வந்திருப்பது தெரிய வந்துச்சு. அவன் சுகுமாரனை சந்திக்க தான் தயாராக இருப்பதா சொல்லி அனுப்புனான். சுகுமாரன் மரகதமணியோடு வேதாந்தத்தில் வாதம் புரிய போகிறான்கிற செய்தி நகரெங்கும் பரவிருச்சு. அதை பார்க்க பண்டிதர்களும் பாமரர்களும் கூட்டமா கூடிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையிலும் சுகுமாரன் தோற்றதை தான் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த முறை அவன் வெற்றி பெறலாம்னு எல்லோருமே நினைச்சாங்க. அதுக்கு காரணம் அவனுடைய முகத்துல தோன்றின அலாதி ஒளிதான். குறித்த நேரத்துல கூட்டம் ஆரம்பமாச்சு. அப்ப மரகதமணி சுகுமாரன் கிட்ட, நீ முன்னாடி மட்போர் வாட்போர் கதாயுத்தம் வில்வித்தை சாஸ்திர ஞானம் இதுலெல்லாம் என்கிட்ட தோற்று போன, இப்ப வேதாந்த துறையில வாதம் புரிய வந்திருக்க, முதல்ல நீ வேதாந்தத்துல என்ன தெரிஞ்சிட்டங்கிறத சொல்லு, அதன் அடிப்படையில நான் என்னுடைய விளக்கத்தை கூறி உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு சொன்னான். அது கேட்டு சுகுமாரன் புன்னகை புரிந்து,
ஐயா, வேதாந்தம் கற்று அது பற்றி நான் நன்கு தெரிஞ்சிட்டேன். இந்த உலகத்துல நம்ம அறிந்தது மிகவும் குறைவு. நம்ம அறிய வேண்டியதோ எவ்வளவோ உள்ளது. நீங்க அறிந்தது எவ்வளவுங்கிறத அறியாதனா என்ன ஒரு மேதாவின்னு நினைச்சிட்டு உங்களை போட்டி கழைச்ச. என்னுடைய அறியாமையையும் அகங்காரத்தையும் மன்னியுங்க. என்ன உங்களுடைய சீடனா ஏத்துக்கங்க. நான் வேதாந்தத்துல உங்களோட வாதம் புரிய தகுதி பெற்றவன் அல்லன்னு சொன்னான். அதை கேட்ட மரகதமணி திகைச்சு போய், ஆமா, பல துறைகள்ல நான் தான் உயர்ந்தவன்னு கர்வம் கொண்டிருந்தேன். வேதாந்தம் பிறருக்கு உள்ள சக்தியை மதிக்க சொல்லுது. இது நாள் வரைக்கும் நான் அதை உணராம இருந்தேன். நான் இந்த துறையில உனக்கு சீடனாகிற, மற்ற துறைகள்ல நீ எனக்கு சீடனாகியிருன்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, சுகுமாரனும் மரகதமணியும் பேசிக்கொண்டதுல வார்த்தைகளால ஜாலம் புரிந்தார்கள்னே தோணுது. சுகுமாரன் மரகதமணிக்கு முன்னாடி நிற்கக்கூட தகுதியற்றவன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தோ மரகதமணி சுகுமாரனை தனக்கு சமமாக கருதியது ஆச்சரியம்தான். சுகுமாரன் வேதாந்தத்துல கரை கண்டவன்னு தவறுதலா மரகதமணி நினைத்து விட்டானோ என்னவோ. சுகுமாரன் மரகதமணியிடம் தோற்றானா அல்லது இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை. என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, ஒரு அறிவாளியுடைய சக்தியை இன்னொரு அறிவாளியே நன்கு எடை போட்டு பார்க்கக்கூடியவ. அதனால மரகதமணி வேதாந்தத்துல சுகுமாரன் அடைந்துள்ள தேர்ச்சியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். தான் மிக உயர்ந்தவன்னு எண்ணிக்கொண்டிருப்பவனுக்கு அந்த எண்ணமே அவனுடைய தோல்வியை காட்டுது. தாழ்ந்தவனுடைய வெற்றி தன் எதிரியின் சக்தியை மதிப்பதில் இருக்கு. அதனால சுகுமாரன் மரகதமணி இந்த இருவருடைய வெற்றி தோல்வியை வேதாந்த அடிப்படையில் பார்க்கணும். ஒரு வேதாந்தி தான் அறிந்ததை பிறருக்கு பகிர்ந்தளிக்கணும். தனக்கு தெரியாததை மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். இதை முதல்ல அறிந்து கொண்டவன் சுகுமாரன் தான். பிறகுதான் மரகதமணி உணர்ந்து கொண்டா. அதனால வெற்றி சுகுமாரனுக்கு தான்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.